ගරු ඒ අඩෙක්කලනාදෙන් මන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩි 6ක කාලයක්. நன்றி தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. இன்றைய தினம் உப்பை பற்றி நான் பேச முன்வரவில்லை. அதைவிட எனது இனத்தின் இருப்பை தக்க வைக்கின்ற ஒரு போராட்டமாக இன்றைக்கு இந்த நிலங்கள் அபகரிக்கின்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக பத்திரிகைகளை பார்த்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தில் அது நேவியாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், முப்படைகளாக இருக்கலாம், இந்த நிலங்களை அபகரிக்கின்ற ஒரு செயல்பாட்டை செய்து வருகிறார். அண்மையிலே 600 ஏக்கர் மகாவலி வலயம் என்று வடிவத்தகல் வவுனியாவில் அது காடு அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது தெரிய வந்த பிறகு எல்லோரும் செல்லுகிறோம், பார்க்கிறோம், இது தவறென்று கூக்குரல் இடுகிறோம், அரசு தரப்பும் வந்து பார்க்கிறது. ஆனால் அது வெறும் வெட்டு பேச்சாக பேப்பரிலே வர வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற கதையா என்பதை நான் இங்கு கேட்க விரும்புகின்றேன். அபிவிருத்தி என்பதை மையமாக வைத்து செயல்படுகின்ற அரசாங்கம் ගරු සභානායකතුමන් ගරු මන්ත්‍රීතුමා වෙඩිතලතිව්වල රක්ෂිතයට අදාළ කරන ඉඩම් මට තේරුණේ වෙඩිතලතිව් කියලා. වෙඩිතලතිව්වල රීගැසට් කරන්න තීන්දුව කළා ඊයේ කැබිනට් එක ෆොරස්ට් එකක් විදියට ඒක අර ඉස්සෝ වගාවකට මම පසුගිය ආණ්ඩුව අරන් තිබුණා. ඒක නැවත කැලයක් විදියට මෙව කරන්න වෙඩිතලතිව්. ඔබතුමා කිව්වේ வெடிவெத்தகல் வவுனியா. ඕකේ. හරිද? ඔබතුමා කතා කරා. මන්ත්‍රතුමා කතා කරන්න. மகாவலி வலயம் என்று அங்கே அபகரிக்கப்பட்டிருக்கிறது, காடுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பொரசை எடுத்துக்கொண்டால் ஒரு தடி வெட்டினால் தமிழர்களாகிய விவசாயிகள் யாராவது தடி வெட்டினால் சிறை செல்லுகின்ற ஒரு வாய்ப்பை அங்கு காணக்கூடியதாக இருக்கு. ஆனால் இங்கே பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் 600 ஏக்கர் காடுகளை அழிக்கின்ற போது அது ஒருவருக்கும் தெரியாமல் இருந்தது. அதைவிட போலீசார் ஓமந்தையிலே எங்களுடைய அபிவிருத்தி குழு தீர்மானத்தின் பின்பு அந்த காணியை ගරු සභානායකතුමා මන්ත්‍රීතුමා ඕමන්තේ පොලිසිය ආසල තිබෙන පෞද්ගලික ඉඩමක පොලිසියෙන් සිදු කරන මේ සුද්ධ කිරීම පිළිබඳව ගරු උපාලි සමරසිංහ මැතිතුමා පොලිසියේ දැනුම් දීලා තිබුණා. ඒ වගේම DDC තීන්දුවක් තිබෙනවා. ඒ නිසා සිදු නොකරන ලෙසට දැනුම් දීලා තිබෙනවා. ඒ නිසා මම හිතන්නේ ඒ නිසා අර අපි මෙහෙමයි අපි ඊටාමම සාධාරණ වැඩ කරනවා. නමුත් අර දැන් ඔබතුමා මම පිළිගන්නවා ජාතිවාදී ලෙස කටයුතු කරන්නේ නැහැ. නැත්නම් ඔබතුමා මේ කියන දේවල් අරගෙන දුවන අන්තිම නරක ජාතිවාදී කණ්ඩායමක් ඉන්නවා. ජාතිවාදයේ සිංහල උනා දෙමුණත් හොඳ නැහැ. ඒක නතර කරලා තිබෙන්නේ. එහෙම කරන්නේ නැහැ. ගරු ආරක්ෂක මේ පබ්ලික් සිකියුරිටි මිනිස්ටර් ගරු ආරක්ෂකතුමා වවුනියා ඕමන්තේ පොලිස් ස්ථානයට අපට තියෙන ඉඩම මම හිතන්නේ එලිපෙලි කිරීම පොලිසිය මගින් සිදු කරන බවට අපේ ඒ පළාතේ മന്ത്രി සහෝදරව අපිට දැනුම් දුන්නා. මේ පිළිබඳව මම පොලිස්පතිවරයාට මේ පිළිබඳව දැනුම් දීමක් කරා. ඒක නතර කරා. මේ වෙනකොට කිසි ගැටලුවක් නැහැ. ඔබතුමාලාට ඒකේ නීති අනුකූල තත්ත්වයට යටතේ ඉදිරි කටයුතු කරගන්න පුළුවන්. පෞද්ගලික ඉඩම නම් ඒ සඳහා අවශ්‍ය පියවර ගන්නවා. පොලිසිය එක අත්පත් කරගන්න කටයුතු කරන්නේ නැහැ. ගරු මන්ත්‍රතුමා කතා කරන්න. நன்றி நன்றி. உண்மையிலே நாங்கள் எதை எடுத்துச் சொல்லுகிறோம் என்றால் அபிவிருத்தி என்ற ஒரு நோக்கத்தோடு போகுது அரசு. ஆனால் இப்படியான செயல்பாடுகளால் மக்களுடைய மனங்களிலே இருந்து, ஏனென்றால் நிலத்துக்காக உயிர் நீத்த தியாகிகள் இருந்த இடம் எங்களுடைய தேசம். அதே போல உங்களுடைய இயக்கம் இந்த மக்களுக்காகவும் மன்னனுக்காகவும் போராடிய ஒரு இயக்கம். இப்படியான அந்த முந்த நாள் யாழ்ப்பாணத்திலே நிலம் என்பது அறக்குறை அங்கே பற்றாக்குறையாக இருக்கிற போது நேவி அங்கு போய் சில காணிகளை ரகசியமாக அளக்கின்ற போது மக்கள் எதிர்க்கிறார். இந்த மக்கள் எதிர்ப்புகள் கூட வருகின்ற போது இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை மிக குறைவாக இருக்கு. ஆகவே இந்த எங்களுடைய நிலம் என்பது உங்களுக்கும் அது அந்த நிலத்தை காப்பாற்றுகின்ற துடிப்போடு பல தியாகங்களை செய்த போராளிகள் உங்களிடம் இருந்திருக்கார்.
நீங்கள் ஒரு போராட்ட இயக்கம். அதே போல எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய இளைஞர்கள், பொதுமக்கள் எல்லோரும் தங்களுடைய உயிரை இந்த நிலத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார். ஆகவே இந்த நிலம், இந்த மண் இல்லை என்றால் ஒரு சமூகத்தின் வாழ்வு என்பது அழிக்கப்படுகின்ற சூழல். ஆகவே அரசாங்கம் இதிலே கவனத்திலே எடுக்க வேண்டும். போன அரசாங்கங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்த விடயத்தை நீங்கள் கவனத்திலே எடுக்க வேண்டும். ஜனாதிபதி பொறுப்படுத்த உடனே சொன்னார், இந்த இராணுவம் பிடித்திருக்கின்ற பொதுமக்களுடைய காணிகளை விடுதலை செய்வதாக. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? மாறி மாறி நிலங்களை அபகரிக்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. அது மட்டுமில்ல, மன்னாரில் பார்த்தீங்கன்னா முந்த நாள் அமைச்சர் அவர்களுக்கும் தெரியும், அபிவிருத்தி குழு தலைவருக்கும் தெரியும், மன்னாரிலே காற்றிலை என்பது, அந்த மண் அகழ்வு என்பதும் மிக எதிர்ப்புக்குள்ளான மக்களுடைய எதிர்ப்பை அங்கே காட்டுகின்ற ஒரு நிலைமை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. முந்த நாள் என்ன நடக்கிறது என்றால், எங்களுடைய மன்னார் நகரப்புற எங்களுடைய கிராமங்களிலே போய் ஓட்டை போட்டு மண்ணை டெஸ்ட் பண்ணுகின்ற ஒரு சூழல் யாருக்குமே அறிவிக்காமல் செய்கிறார். ஆகவே இதையெல்லாம் மக்களுக்கு ஒரு ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ කාලය අවසන්. ගරු සභානායකතුමා තුමගේ වෙලා ගත්ත නිසා මේ අපි කතා කරපු වෙලාවෙන් අඩු කරන්න. ගරු මන්ත්‍රීතුමා වැඩිවැත්තකණි වල ඒ අක්කර 600ක් නෙමෙයි අක්කර 40 ගණනක් ඩෝස කරලා තිබෙනවා. ඒ හිටපු මන්ත්‍රීවරයෙක් ඔය පොදුජන පෙරමුණේ ඔහුට විරුද්ධව මහවැලි අධිකාරියෙන් නඩු දාලා තියෙනවා. අද නඩුව ඒ නිසා ආණ්ඩුවක සම්බන්ධයක් නැහැ, කරලා තියෙන්නේ වෙන කට්ටියක්. ඊට විරුද්ධව මහවැලි අධිකාරිය නඩු දාලා තියෙනවා. ජගදීශන මන්ත්‍රීතුමාට මම දැන් කතා කරා. එතුමිය කිලෝමීටර් 6ක් කැලේ ඇතුලේ ගිහිලා තන බලලා තිබුණා. ඒ නිසා අපි ප්‍රතිපත්ති කරනවා. හරියට. ඊළඟ நன்றி. ஆனாலும் இந்த மகாவலி அபிவிருத்தி வலயம் என்பது பல ஏக்கர் காணிகளை அபகரிக்கின்ற நிலை அங்கே நெடுங்கணி பிரதேசத்திலே இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். நேரம் போதாத காரணத்தால் நான் தொடர்ந்து பேச முடியாமல் இருக்கிறது. என்னை பொறுத்தமட்டிலே மன்னாரிலே நீங்கள் டூரிசம் கூடிய அதை ஏற்படுத்தக்கூடிய பல இடங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த பிரதேச சபை நகர சபைகளின் ஊடாக எங்களுடைய மன்னார் பெரிய சர்வீஸ், இந்தியா பெரிய சர்வீஸ் அமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். அதை கவனத்தில் எடுத்து செய்தீர்கள் என்றால் இந்த பொருளாதார முன்னேற்றம் என்பது தாராளமாக கிடைக்கும். அவை தலைமன்னார் ராமேஸ்வரம் பெரிய சர்வீஸை தொடங்க வேண்டும். பல இடங்கள் இன்றைக்கு பறவைகள், வெளிநாட்டிலிருந்து வந்த பறவைகள் அங்கே மன்னாரிலே தான் தங்குகின்ற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த விடயத்திலே இந்த மன்னாரை டெவலப் பண்ணக்கூடிய அதி விசேஷமான இடம். ඔබතුමාගේ කාලය අවසන්. දැන් அதை நீங்கள் முடித்துக்கொள்ள, அதை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நேற்றைய தினம் ஒரு நிமிடம் தாருங்கள். இந்தியாவின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் பங்கு பெரும் ஆபத்தை தருகிறது. சரத் வீரசேகர் அவர் நேவியில ரொட்டி சுட்டவர் போல இருக்கு. என்ன எங்களை பொறுத்த மட்டிலே இந்த பொருளாதார வீழ்ச்சி கண்ட உடனே இந்தியா தனது கருத்தை நீட்டியது. இந்தியா கொடுத்த பணத்திலே அவர் உடம்பை வளர்த்து விட்டு இப்பொழுது இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறார். எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் சொல்லுகிறோம், தென்னிலங்கையை நீங்கள் சைனாக்கு கொடுங்கள், வடக்கு கிழக்கை இந்தியாவிடம் விடுங்கள், நாங்கள் அதை பார்த்து கொள்ளுவோம். ஆகவே இந்த இரண்டு நாடுகள் இந்தியாவை பாய்த்து கொண்டு எங்களுடைய நாடு ஒரு காலம் செயல்பட முடியாது என்பதை நான் குறிப்பிட்டு நன்றி சொல்லி முடிக்கின்றேன். நன்றி.